பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒரு அதிசயம் நடந்தால் ஒழியே நான் தப்பிக்கவே முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு அற்புதம் நடந்தால் ஒழிய நான் தப்பிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை இந்த காரியம்லாம் தேவனால செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறோமா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஆனால் இந்த காரியமெல்லாம், என் கணவன் எவ்வளோ கடினமான மனுஷன், என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கான், அவன் வருவானா திரும்ப? நடக்காது. பிரியமானவர்களே, டியூபே இல்லை வயிற்றுல, குழந்தை எப்படி பிறக்கும்? நடக்காது. எனக்கு என்ன வருமானம் இருக்கு? நான் வீட்டு வேலை செய்கிறேன், 40 லட்சம் ரூபா கடன், அடைக்க முடியுமா? நடக்காது. பிரியமானவர்களே, 4 பிள்ளைங்க, எல்லாருக்கும் 45 வயசு தாண்டியாச்சு, திருமணம் நடக்குமா? நடக்காது. அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. கடந்த நாளில் ஒரு அருமையான மகா களியக்கா விலையிலிருந்து என்னை தேடி வந்தாள். சின்ன பிள்ளை. அவ சொன்னா, அம்மா, நான் வீட்டு வேலை செய்கிறேன், எனக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம், ஆனால் என் கணவன் பெருத்த குடிகாரன், அவன் எப்பவும் தண்ணி போட்டுட்டு சுய நினைவில்லாமல் படுத்திருப்பான், பிள்ளைகள் உண்டு, எனக்கு 40 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்குமா, என் கணவன் தான் அதை இழுத்து வச்சான், நான் எப்படி அடைப்பது? எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். என்னுடைய கருமுட்டையை நான் விற்று கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது, இன்னும் கிட்னி அதை கூட விற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், என்ன செய்யலாம்? என் உறுப்புகள் எதை வேணாலும் நான் விற்பனைக்கு கொடுத்து இந்த கடனை மட்டும் அடைக்க எனக்கு தேவன் உதவி செய்வாரா? அம்மா என்று சொல்லி கதறி அழுதாள். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை மாற்ற யாரால் முடியும்? தேவனால் மட்டும்தான் முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவேளை நீங்களும் இருக்கீங்களா? உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நான் செய்வேன், உனக்காக ஒரு அற்புதமான காரியம் செய்வேன், அதிசயமான ஒரு காரியத்தை நான் செய்து விடுவேன் என்று கர்த்தர் இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? ரொம்ப ரொம்ப கடினமான காரியம், இந்த காரியத்தை மாற்ற யாராலும் முடியாதுன்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் என்னால் முடியும் என்று சொல்லுகிறார். சந்தோஷமாயிருப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா. அப்பா, அப்பா, என் ஜனங்கள் இந்த கடினமான சூழ்நிலையை மாற்ற யாரால் முடியும்? ஒரு அற்புதம் தேவை, ஒரு அதிசயம் நடக்கணும். என் தேவனால் இது முடியுமா? அவர் இதை எனக்காக செய்வாரா அப்படின்னு உங்ககிட்ட உங்க திருமுகத்தை நோக்கி பார்க்கிறார்களப்பா. அப்பா, நீர் கொடுத்த அந்த அறுதலான வசனத்திற்காய் உமக்கு நன்றி. நீர் சொன்னபடியே செய்துவிடும் நாதா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறேன். நாங்களும் நம்புகிறோம், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தில்
நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.